தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ் வணக்கம். மாயாவதியை பேசிய காட்சிகளை பார்த்தோம், உங்க பேச்சுடைய சாராம்சம் என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி அஞ்சலி செலுத்தி வருகிறார். மாயாவதியுடன் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஆகாஷ் ஆனந்த் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் உடன் இருப்பதை பார்க்க முடிகிறது. முதலாவதாக உடல் அருகே வந்த மாயாவதி உடலுக்கு அஞ்சலி செலுத்தியதற்கு பிறகு ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவியை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அப்போது மேடையில் விசிக தலைவர் திருமாவளவன், அதே போல இயக்குனர் ப ரஞ்சித் உள்ளிட்டவர்கள் மேடையில் நின்றதை பார்க்க முடிந்தது. இன்னும் ஒரு 15 நிமிடம் அவர் இங்கே இருப்பார். அதற்கு பிறகு இங்கிருந்து புறப்பட்டு செல்வார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேசிய அளவில் கவனம் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய மாயாவதி ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதும் இங்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த வரைக்கும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக சுமார் 17 ஆண்டு காலம் அவர் இருந்து வருகிறார். மற்ற மாநிலங்கள்லாம் கூட மாநில தலைவர் மாற்றப்பட்டுவிட்ட சூழல்ல மாயாவதியின் அன்பை பெற்ற ஒருவர் என்ற ஒரே காரணத்திற்காகவே அவர் மாநில தலைவராக தொடர்ந்து நீடித்தார் என்றெல்லாம் அவர்கள் கட்சி தரப்புல நாம சொன்னதை பார்க்க முடிந்தது. அந்த வகையில் மாயாவதியை நேரில் வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வையும் நாம் இப்போது பார்க்க முடிகிறது. ஏற்கனவே காலை முதலே ஏராளமான தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள் நேரில் வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இப்போதும் கூட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள், தொண்டர்கள் நீண்ட வரிசையில் அஞ்சலி செலுத்துவதற்காக காத்திருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. மாயாவதி அஞ்சலி செலுத்தி சென்றதற்கு பிறகு மற்றவர்கள் அஞ்சலி செலுத்துவதற்கும் அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள். இதுல மாயாவதி பேசும்போது அவர் முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக இந்த கொலை சம்பவத்துல முக்கியமான உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை, எனவே இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் மாயாவதி அழுத்தமாக பதிவு செய்திருந்தார். ஏற்கனவே நேற்றைய தினமே பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய கோரிக்கையும் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்பதாகத்தான் இருந்தது. இந்த சூழல்ல கட்சியினுடைய தேசிய தலைவரும் இதே கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாது தமிழகத்தில் தலித் மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், தமிழக அரசு இதுல கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என்றெல்லாம் தெரிவித்திருந்த செய்தியையும் நாம் இங்கே பார்க்க முடிந்தது. தற்போது அவர் மேடையில் இருந்து புறப்பட்டு செல்கிறார். சுமார் 15 நிமிடம் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அவரது குடும்பத்தினருக்கும் ஆறுதல் தெரிவித்த காட்சிகளையும் நாம் பார்க்க முடிந்தது. அடுத்தபடியாக தொடர்ந்து பொதுமக்கள் இங்க நீண்ட வரிசையில் காத்திருந்து அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். 12:30 மணிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. அப்போதுதான் ஆம்ஸ்ட்ராங்குடைய உடல் எங்கே அடக்கம் செய்ய இருக்கிறது என்ற செய்தியும் வரும் என்பதால் அதுவரை தொடர்ந்து இந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெறும். அதற்கு பிறகு இறுதி சடங்குக்கான ஏற்பாடுகளும் இங்கு செய்யப்படும் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை விவகாரம் தொடர்பான விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை பதிவு செய்திருக்கிறார் மாயாவதி. மறைந்த ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு அவர் பேசிய காட்சிகளை நாம் பார்த்தோம். அதில் குறிப்பாக தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்தும் அவர் பதிவு செய்திருந்தார். அது மட்டுமின்றி இந்த வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றி உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என்பதையும் அவர் பதிவு செய்திருந்தார். தற்பொழுது அவர் அஞ்சலி செலுத்திவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்ற நிலையில் மீண்டும் பொதுமக்கள் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். மக்கள் திரண்டு வந்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.